அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்மளுக்கு யாராவது ஒரு கெடுதல் செஞ்சுட்டா அவங்க அழிஞ்சு போட்டு ஒளிஞ்சு போட்டுங்கிற மனநிலையில் தான் இன்றைக்கி நம்ம வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இஸ்லாம் நம்மளுக்கு அப்படி காட்டி தருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது ஒரு இஸ்லாமியனுடைய பண்பாக இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருக்கவும் கூடாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். வரலாற்று செய்தியில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்ல முடியாத துன்பத்துக்கு மக்கத்து காஃபிர்கள் ஆளாக்குனாங்க. ஆனால் நபியர்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த மார்க்கத்தினுடைய வழிமுறை நம்மளுக்கு காட்டித்தருது. அப்போது ரசூல்லா எவ்வளியோ அவ்வளியே நாம், அதாவது சுமாமா ரலியல்லாஹு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு உம்ரா செய்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. இதை குறைசிகளால் ஜீரணிக்கவே முடியல. உடனே சுமாமா ரலியல்லாஹு கிட்ட வந்துட்டாங்க. கோபத்தால் குறைசிகள் வந்து அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுதாங்க. உடனே சுமாமா ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, இன்னையிலேருந்து உங்களுக்கு பொருளாதார தடை நான் விதிச்சிட்டேன். எங்ககிட்ட இருந்து ஒரு குன்றுமணி அளவுக்கு கூட நீங்கள் கோதுமையை வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் குறைசிகளுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி ஆயிட்டு, பெரும் ஒரு நெருக்கடி இருக்குது. எந்த அளவுக்குனா பசியாலும் பட்டினியாலும் அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை வந்துட்டு, அவங்க எப்படி நினைக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க, நம்மளுக்கு வந்து மௌத்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு விபரீத நிலைக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. உடனே நபி அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பி உதவி கேட்காங்க. இந்த மாதிரி நடந்துட்டு உடனே முஹம்மதே, நீங்கள் வந்து எங்களில் உள்ள குழந்தையும் முதியவங்களையும் பசியால் கொன்றுடாதீங்க அப்படின்னு, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு இரத்த பந்த உறவு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று ஒன்றா சொல்லி ரசூல்லாட்ட வந்து உதவி கேட்காங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பழசை வந்து நினைக்கல. அவங்கள வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. பசினால் நபியவர்களும் நபியவர்களை சார்ந்தவர்களும் வாடினாங்க. ஆனால் அதை பற்றி கூட நபியவர்கள் சிந்திக்காமல் இந்த பொருளாதார தடையை வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமாமா ரலியல்லாஹுக்கு வந்து தகவல் தெரிவிக்காங்க. உடனே சுமாமா ரலியல்லாஹுவும் என்ன செய்தாங்க, அந்த தடையை வந்து நீக்கியிருந்தாங்க. ஒரு இறை நம்பிக்கையாளன் பன்மை சமூகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நம்மளுக்கு காட்டி தருது. நபிகளாருடைய வாழ்வு அப்படிங்கிறது எல்லா மக்களையுமே நம்ம அரவணைச்சி தான் போகணும் அப்படிங்கிறது தான் காட்டி தருது. அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளுக்கான வாழ்க்கை என்பது இவ்வுலக வெற்றியும் மறு உலக வெற்றியும் தேடித்தரக்கூடியதாக இருக்கும். நல்லா அனுபவிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையே நாம் கொண்டு வரக்கூடாது. அப்படி இல்லை அப்படி சொன்னாதான் நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் பல வெற்றிகளை நம்மளுக்கு வழங்கக்கூடியவனாக இருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.